Hi friends, welcome to Vismaya Kudil. இன்னைக்கு வந்து ஒரு most requested video. எனக்கு வந்து என்னோட அந்த பியூட்டி டிப்ஸ் வீடியோல அடிக்கடி கேக்குறது எனக்கு வந்து அண்டர் ஐ ப்ராப்ளம் இருக்கு, கழுத்துல வந்து பிக்மெண்டேஷன் இருக்கு, உதட்ட சுத்தி கருப்பு இருக்கு, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேப்பீங்க. இது மூணுத்துக்குமே ஒரே டிப்ஸ் தான், ஒரே ஒரு பொருள் தான் மேஜர் இன்கிரிடியன்ட். அது டோட்டலா வந்து இந்த டிப்ஸ் எல்லாத்துக்குமே 2 இன்கிரிடியன்ட்ஸ் வந்து தேவை. அது வந்து நம்மளோட அந்த வீரியம், நமக்கு வந்து சில பேருக்கு பிக்மெண்டேஷன் இப்ப ரீசெண்டா வந்திருக்கும், அதுக்கு வந்து இதோட மிக்ஸ் பண்ணணும். அப்படியே வருஷ கணக்குல நம்ம கழுத்துல இருக்கிற பிக்மெண்டேஷனா இருக்கட்டும், இல்ல கண்ணை சுத்தி இருக்கிற கருவளையமா இருக்கட்டும், ஒரு வருஷ கணக்குல இருக்கு, அதுக்கு வந்து என்ன பண்றது அதெல்லாம் வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் நீங்க வந்து ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மினிட் வந்து பாக்கணும். நம்ம இப்ப vlog பாக்குறோம்னா ஸ்கிப் பண்றது வேற, பட் நம்ம வந்து ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்றப்ப இல்ல நம்ம நிறைய வந்து அந்த நுணுக்கமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவோம் வாய்ஸ் நோட்ல. சோ அதுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஷேர் பண்றது உண்டு. சோ இதனால நீங்க அதை ஃபுல்லா கேட்டுட்டு நீங்க அதை ட்ரை பண்றப்பதான் நம்ம சொல்ற ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ இன்னொன்னு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னாக்கா, உங்களோட உடம்புல உங்களோட ஸ்கின் டோன் இருக்கு, ஸ்கின் டோனுக்கு மேல ஒரு லேயர் எங்கெல்லாம் கருப்பு வந்து படியுதோ அந்த இடத்துல எல்லாம் அந்த பிக்மெண்டேஷனை சரி பண்றதுக்கு இந்த டிப்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு ரெமெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அண்டரையோட உங்களோட அந்த கண்ணுக்கும் கீழே இருக்கிற இந்த கருவளையும் பிளஸ் வந்து இந்த பிக்மெண்டேஷனோட தன்மைக்கு தகுந்த மாதிரி அது வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஆனா கண்டிப்பா ரிசல்ட் கொடுக்கும். சில பேருக்கு ஒரு வாரத்திலேயே நல்லா தெரியும், சில பேருக்கு ஒரு மாசத்துல தெரியும். அது என்ன அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போகிறது இந்த மாதிரி ஒரு மஞ்சள் தேய்க்கிற கல். இது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது. அடுத்து வந்து இதுக்கு மெயினான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா கடுக்காய், இங்கு நெட், ஹரிட்டாக்கி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வேணும். இதை நம்ம ஒரு 3 காம்பினேஷனில் செய்ய போகிறோம். உங்களுக்கு வந்து பிளாக் ஹெட்ஸு, பிக்மெண்டேஷன் ஹெவியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக ஒர்க் ஆக போகிறது வந்து உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கோட ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் மாதிரி உங்களோட ஸ்கின்ல வந்து வச்சுக்கணும். இன்னொன்று உங்களுக்கு ரொம்ப நாள்பட்ட ஒரு கருவளையம் பிக்மெண்டேஷன் சொன்னல, அதுக்கு வந்து இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இது இல்லாமல் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு படுக்க போறீங்கன்னா உருளைக்கிழங்கை விட்டுட்டு ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டரோட நீங்கள் இந்த கடுக்காயை நல்லா இதே மாதிரி இலக்கல்லில் இழைச்சி உங்களோட ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த கருவளையம் வந்து கம்மியாகும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மில்க், இந்த பொட்டேட்டோ ஜூஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு பதில் மில்க் வந்து சேர்த்து இதை வந்து இழைச்சி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஏன்னா இந்த கடுக்காய் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஓப்பன் போர்ஸை கூட அப்படியே ஸ்ட்ரிங்க் பண்ணுற தன்மை வந்து உண்டு. இது வந்து ஆயுர்வேதத்தில் நிறைய மெடிசன், உங்களுக்கு வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது. இது கருவளையமுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் இழைச்சிங்க அப்படின்னாலே அது வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்துடும். உங்களுக்கு பார்க்க தான் ஹார்டாக இருக்கும், ஆனால் இழைக்கிறப்ப அது அப்படியே நல்லா ஸ்மூத்தாக அந்த மஞ்சள் இழைக்கிற மாதிரி வந்து வந்துடும். உங்களோட கண்ணை சுற்றி எவ்வளோ திக்கான பேஸ்ட் போட முடியுமோ அந்த மாதிரி திக்காக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறப்போ ஒரு மாதிரி லைட்டாக ஒரு லேயர் தான் வரும். அது லைட்டாக காய விட்டு ஒரு 2 லேயர் 3 லேயர் போட்டிங்கன்னாக்கா ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து வாஷ் பண்ணலாம். இதை அந்த கழுத்து கருமைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து சொல்கிறேன். கழுத்தில் இருக்கிற பிக்மெண்டேஷனில் ஒரு 20% வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் க்ளீனாக இல்லாதது தான். நீங்கள் டெய்லி நைட்டு படுக்க போகிறப்ப, இப்போ நான் ஆக்சுவலாக குளிச்சிருக்கேன், இருந்தாலும் எவ்வளோ கருப்பு வருது பார்த்தீங்களா. ஸோ நம்ம டெய்லி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கோகோனட் ஆயிலை நல்ல கழுத்தில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலோ டிஷ்யூவோ வச்சு வைப் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு 20% கருமை வந்து உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன் கம்மியாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறது கிடையாது, அப்படியே தொடச்சிக்க போகிறேன். நீங்கள் நைட்டாக இருந்ததுன்னா ரோஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப ரிசல்ட் நல்லா இருக்கும். ஒரு 10 நாள் யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்பதான் மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ, பை.